வணக்கம். இன்று ஒரு முக்கியமான பதிவின் பொருட்டு அன்பர்களை சந்திக்கிறேன். கடந்த 1ஆம் தேதி அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதல்லவா? எப்படி இருக்கிறது மத்திய பட்ஜெட் என்பதை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்மளுடைய நண்பர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர் நிதி மேலாண்மையில் மிகுந்த அனுபவம் பெற்றவர், இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் கன்சல்டன்ட் ஆகிய பல்வேறு நிதி மேலாண்மை பணிகளை அவர் செவ்வனவே மேற்கொண்டு இந்த திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில் நிதி மேலாண்மையில் அனைவருக்கும் உதவி புரிந்து வருகிறார். அவருடைய பார்வையில் இந்த மத்திய பட்ஜெட் எப்படி இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டமையானால் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அத்துடன் சேர்த்து நமக்கு தெரியாத சில சந்தேகங்களையும் அவரிடம் கேட்டு தெளிவுபெற்றுக் கொள்வது வசதியாக இருக்கும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசு நிதி மேலாண்மைக்குரிய திட்டங்களை இயற்ற வேண்டும். அந்த இயற்றிய திட்டங்களின் அடிப்படையில் பொருள்களை ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருள்களை பாதுகாப்பான முறையில் செலவழிக்க வேண்டும். இத்தகைய வழிமுறைகளை கையாளக்கூடிய அரசுதான் சிறந்த அரசு என்று வள்ளுவ பேராசான் கூறுகிறார். அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன என்று நாம் ஆராயப் போகிறோம். ஆகார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார கலாக்கடை என்ற வள்ளுவ பேராசானின் கொள்கையின்படி வரவு குறைவாக இருந்தாலும் செலவு கூடாமல் இருந்து கொண்டால் அதுவே சிறந்த நிதி நிர்வாகம் என்று வள்ளுவ பேராசன் கூறுகிறார். அத்தகைய சிறப்புகள் எந்தெந்த துறைகளில் எல்லாம் இங்கு கையாளப்பட்டுள்ளன என்பதையும் அன்னாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணி அவரை வரவழைத்திருக்கிறோம். நமக்கு பொதுவாக தெரிந்த அளவில் 35 லட்சம் கோடி வருவாய் இருக்கிறது என்றும் 53 லட்சம் கோடி வருவாய் செலவினம் இருக்கிறது என்று மட்டும்தான் நமக்கு தெரிகிறது அல்லவா? ஆனால் அவரிடம் கேட்டு தெரிந்தால் அதனுடைய நுட்பமான விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவார். மேலும் மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வருகிறது என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் அல்லவா? புதிய அந்த வருமான வரி சட்டத்தில் உள்ள நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அவர் வாயிலாகவே நாம் கேட்டு தெரிந்து கொண்டால் மிக்க பயனுள்ளதாக இருக்கும். அவர் நமக்கு இந்த அற்புதமான நேரத்தை வழங்கி அவருடைய நேரத்தை நமக்கு ஒதுக்கி பல்வேறு அலுவலருக்கு இடையில் அவர் நமக்கு வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியான விஷயம். அவரை வரவேற்று இந்த எப்படி இருக்கிறது மத்திய பட்ஜெட் 2026 என்று உங்கள் முன் சிற்றுரையாற்றுவதற்காக அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். இன்ஜினியர் ஆணையப்பன் சாருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நான் பேச வேண்டிய நிறைய விஷயங்களை அவரே நிறைய பேசிட்டாரு. இன்னும் நான் தெளிவாக விளக்கமாக சொல்லிடுறேன். அவர் அளவுக்கு என்னையால் பேச்சு திறமையோடு பேச முடியாட்டாலும் விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். பட்ஜெட் ஒரு அருமையான பட்ஜெட். சரிங்களா? எப்படி அருமையான பட்ஜெட்னா 2047 அவங்களுடைய எய்ம் 2047 இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அபரிதமான வளர்ச்சியில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு போடப்பட்ட அடித்தளம் அமைத்த பட்ஜெட் இது. எல்லா பட்ஜெட் அலோகேஷன் அவ்வளவுமே நம்மளுடைய அடுத்த 10 ஆண்டு இந்தியா எதை நோக்கி போகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த பட்ஜெட். அதனால இந்த பட்ஜெட்டை நம்ம வரவேற்கலாம். இதில் இப்போ எத்தனையோ நெருக்கடிக்கு இடையில இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உலகளாவிய அரசியல் சூழ்நிலை, போர் நிலவம், உள்நாட்டு பிரச்சனைகள், தேர்தல், இது எதையும் கருத்தில் எடுத்துக்காம அவங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே கணக்கில் எடுத்து வரவு செலவை தெளிவாக வரவென்ன செலவென்ன முதலீடு என்ன அதை எவ்வளோ ரத்தன சுருக்கமாக செய்ய முடியுமோ அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி வரலாற்றிலேயே ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் போட்டதே இல்லை. இந்த தடவை பட்ஜெட் போட்டிருக்காங்க. இது 9வது தடவையாக நிர்மலா மேடம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. மோடி ஆட்சியில் 12 வருஷம் இருந்ததில் இவங்க 9 தடவை கன்சிக்யூட்டிவாக பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, இவ்வளவு நாளும் இன்கம் டேக்ஸ் பழைய சட்டத்தில் இருந்தது. பழைய சட்டத்தில் நிறைய மாற்றங்களையும் கொண்டு லகுவாக்கி
புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 and 26 அப்படிங்கிறத இந்த இதில் இன்ட்ரடியூஸ் போன இடையில கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துலேருந்து அமலுக்கு வருது. 1/4/2026 அந்த புதிய இன்கம் டேக்ஸ் சட்டமானது அமலுக்கு வர்றதா முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுது. ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அந்த புதிய சட்டத்தில் என்ன இருக்குன்னா, சட்டம் வந்து எல்லா லேமேனும் படிக்கிற அளவுக்கு லகுவானதாக இருக்குது. முதல்ல லகுவானதாக இருக்குது. சட்டத்தில் இருக்கிற லகுனாக்கள், சட்டத்தில் இருக்கிற வாசகங்கள்லாம் லேமேனுக்கும் புரியாது, படித்தவங்களுக்கும் புரியாது. அதிலே ஊரில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கன்சல்டண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கு தான் புரிகிற மாதிரி சட்டம் இருந்தது. அதை நீக்கி லகுவாக புரிகிற மாதிரி சட்டம் அமைச்சதே ஒரு வரவேற்க தகுந்த பட்ஜெட் ஆகும். வரக்கூடிய நன்மைகளை மட்டும் சொல்லுங்க. மாத சம்பளம் வாங்குறவங்க தான் இங்க அதிகமா இல்ல. இந்த பட்ஜெட்ல எந்த வரியும் குறைக்கவும் இல்லை, கூட்டவும் இல்லை. பட்ஜெட்ல போன வருஷம் என்ன இருந்ததோ அதே ஸ்டேட்டஸ் கோல அப்படியே போகுது. அது ஒரு நல்ல, ஏன்னா போன வருஷமே அவ்வளோ இருக்கும் 12 லட்சம் வரையும் வரி இல்லை. சேலரி சம்பளதாரருக்கு 12,75,000 வரையும் டேக்ஸ் கிடையாதுன்னு போன வருஷமே ஒரு ஜாக்பாட் கொடுத்துட்டாங்க. அதை இந்த வருஷமும் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. வருஷமே தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும். போன வருஷமே ஒரு பெரிய தொகை 12,75,000 சம்பளதாரர் கிடையாது. சம்பளதார் பென்ஷன்தாருக்கு 12,75,000 வரையும் டேக்ஸ் அரைவ் பண்ணி ரிபேட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. 87A அண்டர் செக்ஷன் 87Aன்னு ஒரு ரிபேட் இருக்குது. அதில் முன்னாடி 12,500 கழிச்சோம். இப்போ 60,000 கழிச்சிட்டு டேக்ஸ் இல்லைன்னு 0 வந்துடும். 12 லட்சத்துக்கு மேலே வருமானம் வர்றவங்களுக்கு டேக்ஸ் உண்டு. பிஸ்னஸ்தாராக இருக்கட்டும், மற்ற பேங்க் வட்டியாக இருக்கட்டும், 12 லட்சத்துக்கு மேலே வரவங்களுக்கு 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரையும் 5%, 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரையும் 10%, இந்த மாதிரி ரேஞ்சில் போகும். இதெல்லாம் பின்னாடி நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பட்ஜெட்டை பற்றி முதல்ல நிர்மலா மேடம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, வளர்ச்சி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்ல இந்த இடத்துல தருணம் கிடைச்சிருக்கு, சொல்கிறேன். ஆரம்பிச்சு சொல்லுங்க. இந்த பட்ஜெட் சிறப்பம்சங்களை பூரா சொல்லுங்க. அந்த பட்ஜெட்டில் மெயினான எய்ம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது தான், சீர்திருத்தம், செயல்படுத்துதல், அதன் மூலம் மாற்றத்தை காணுதல். இதுதான் அந்த 3 எய்ம். இந்த பட்ஜெட்டோட விஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த 3 நோக்கி தான் போகுது. அடுத்த 10 வருஷத்தில் நாடு எப்படி இருக்கணும், அது என்னெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும், அதை செயல்படுத்துறது எப்படி, செயல்படுத்துகிற மாற்றம் எப்படி வருது, அதோடைய நீண்ட கால வளர்ச்சிக்கு என்னெல்லாம் வருதுன்னு. சரிங்களா? இப்போ அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி சுயசார்பு சிந்தனையோட இந்த பட்ஜெட்டு இருக்குது. நம்ம எந்த வெளிநாட்டையும் நம்ம சார்ந்து இருக்க வேண்டாம். நம்ம நாட்டு பொருட்களை நம்மளே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியும், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை அதிகமாக படுத்தலாம், இம்போர்ட் பண்ணுறதை குறைக்கணும். இதுதான் மெயின் எய்மாக அவங்க பண்ணுறாங்க. சுயசார்பு சுதேசி பொருட்களை வாங்குற மாதிரி. சுதேசி இயக்கம் அந்த சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த இயக்கத்தை இப்போ தீவிரப்படுத்துகிறாங்க. மேக் இன் இந்தியாவில் நிறைய பண்ணுறாங்க. நம்ம எல்லா ஆல் ஓவர் அக்ராஸ் இந்தியாவில் நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பொருட்கள் நல்ல விளையுதோ அதை ஹைலைட் பண்ணி உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இந்த 140 கோடி பாப்புலேஷனில் யங்ஸ்டர்ஸ் 50 கோடி பேர் இருக்காங்க. அது மென் அண்ட் உமன் 2 பேருமே இருக்காங்க. எந்த ஏஜ்லன்னு கேட்டிங்கன்னா 25லேருந்து 45 வயசில் இருக்கிற மென் அண்ட் உமன் இருக்காங்கல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ், இவங்க தான் பெரிய பொட்டென்சியல் ஃபார் வேர்ல்டு மார்க்கெட். இவங்களை தான் டேப் பண்ணி அவ்வளோ அக்ராஸ் வேர்ல்டுலேருந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய முதலீடு கொண்டு வராங்க. இங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காங்க, நல்ல ஒர்க் பண்ணவும் செய்கிறாங்க. மற்ற கண்ட்ரியில் இது இல்லை. அதனால அமெரிக்காவாகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், எல்லா நாட்டில் உள்ள மக்களும் இந்தியாவில் வந்து நம்ம தொழிலை தொடங்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதை நோக்கி தான் இந்த பட்ஜெட்டில் நிறைய சலுகைகள் செய்கிறாங்க. இந்த சலுகைகள் என்னெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜிடிபி, நம்மளுடைய ஜிடிபி குரோத்தில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 10%, 7.4. நான் ஜிடிபி ரியலாக பார்த்தா 7.4. நம்ம நார்மல் குரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து 10%ங்கிறாங்க.
ஆனால் 7.4 வந்து ஜிடிபியில் நம்மளுடைய க்ரோத் ரேட்டு வந்து போகும். இதே இது அமெரிக்கன் கண்ட்ரிலையோ மற்ற ஐரோப்பியன் கண்ட்ரிலையோ இந்த மாதிரி ஜிடிபி ரேட்டில் 3% 2% மைனஸில் போகிற கண்ட்ரியெல்லாம் வேர்ல்டு லெவலில் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? இப்போ இந்த மேடம் வந்து இந்த இந்தியாவோடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு புது நாவல் செக்டாருக்கெலாம் ஃபண்டு அலோகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து செமி கண்டக்டர் மிஷன் 2.0ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதுக்கு 40,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக் இன் இந்தியா மூலமாக இந்த சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்ஸ் வந்து ரா மெட்டீரியல் மெஷின் அசம்பிள் பண்ணிட்டு விழுந்தா அசம்பிள் யூனிட் தான் நம்ம இந்தியாவில் நிறைய நடந்தது. அந்த அசம்பிள் பண்ணாமல் அதே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய சிப்ஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு இப்போ செமி கண்டக்டர்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு 40,000 crores கொண்டு வந்து அதை நோக்கி டெவலப்மெண்ட்டு ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வராங்க. இது ஒன்று. அடுத்தடி பயோஃபார்மா சக்தின்னு ஒன்று இருக்குது. பயோஃபார்மா சக்தின்னு ஒரு அமௌண்ட்டு 10,000 கோடி கொண்டு வராங்க. கேன்சருக்கும் டயபெட்டிஸ்க்கும் அட்வான்ஸ் மெடிசன், ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கெல்லாம் அட்வான்ஸ் மெடிசனுக்காக ஒரு 10,000 crores ஒதுக்கி இது பயோ சக்திங்கிற ஒரு செக்டாரை உண்டு பண்ணி அதுக்கு பணத்தை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேர் எர்த்து காரிடார்ஸுங்கிறாங்க. ரேர் எர்த்து காரிடார்ஸ்னா சில ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலாம் நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கிடைக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈவினா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் சில கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கிடைக்குது. இந்த மினரல்ஸை எடுக்கிறதுக்கு இந்த ஏரியாவிலலாம் ஹப்பு மாதிரி உண்டு பண்ணி பணம் அலோகேட் பண்ணி அதை எடுக்கிறதுக்காக உண்டு பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாடும் இருக்குது. ஒடிசா, கேரளா, ஆந்திரா அங்கேயும் நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. அதை எவாக்கேட் பண்ணணும். இந்த மேற்கு கடற்கரைகளில் கிடைக்கிறதுனால இதில் நம்ம இதையும் கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்து வருது. இந்த ஹப்புனால நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய மினரல்ஸ் வந்து இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு காடுலாம் போதும் தேரிக்காடும்பாங்க. தேரிக்காடில் மண்ணை பார்த்தீங்கன்னா செம்மண் நிறத்தில் இருக்கும் மண். அவ்வளோவே வளமான மண். அந்த மண்ணில் இருந்து கெமிக்கல்லாம் எடுத்து பெயிண்ட்டுக்கான கெமிக்கல்லாம் இருக்குது. டாட்டா பெயிண்ட்ஸ்லாம் வந்தாங்க இங்கே வந்து ஃபேக்ட்ரி அமைக்கணும். அப்போ நம்ம நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள்லாம் அந்த டாட்டா கம்பெனி விரட்டி விட்டாங்க. இதெல்லாம் பேட். நல்ல மினரல்ஸை எடுத்து நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறத சிந்தனையோடு இருந்திருக்கணும். அது இந்த கவர்மெண்ட்டு அலோகேட் பண்ணுறாங்க. அதை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் ஜோனுங்கிறத உண்டாக்கி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஆராய்ச்சிகளை பண்ணி அந்த மினரல்ஸ் என்னென்ன கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்தந்த துறைக்கு அனுப்புறதுக்குரிய வேலையை அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இதுல எல்லாம் ஒடிசா இது வரைக்கும் அந்த இந்தியாவுடைய ரீசேப் முழுவதுமே வந்து எஃபெக்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்புறம் இதனால இந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கடந்த 12 வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணதான் ரொம்ப அதிகமானது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதை தூக்கி விடுறதுக்கு அதுக்கு கேபெக்ஸ் வந்து 12.2 லட்சம் கோடி இதில் செலவு பண்ணுறாங்க. ஹைவேஸுக்கு, ரயிலுக்கு, போர்ட்டுக்கு, இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு பக்காவாக இருந்தால் நாட்டோடைய வளர்ச்சி தன்னால் பின்னாடி வரும். ஒரு ஏர்போர்ட்டு, துறைமுகம், ஹைவேஸ், ரோடு, ரயில்வே எல்லாம் நல்லா இருந்தால் வெளிநாட்டிலேருந்து பணம் உள்ள எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு இந்த உள்கட்டமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு இந்த கவர்மெண்ட்டு அதிகமான பணத்தை இறக்கியிருக்காங்க. 12.2 லட்சம் கோடி. இது கேபெக்ஸ் இன்க்ரீஸ். இது வந்து அடுத்த 10 வருஷம் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அலோகேட் பண்ண ஃபண்டா. அதே மாதிரி ரயில், ஹை ஸ்பீடு ரயில், ட்ரெயின் ஹை ஸ்பீடில் போகுது. அது சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து ஹைதராபாத், அப்படி 7 ஃபாஸ்ட் ரயில் ரூட் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கும் மக்கள் மூவ்மெண்ட்டும். நம்ம இங்கே திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடிலாம் 12 hours ஆகும் ஜேர்னி. இப்போ பஸ்ஸில் போயாச்சிலோ நம்ம காரில் போனாலும் 7 hours 8 hours போயிடலாம். அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்குது. இப்போ ட்ரெயின் டைமே வந்தே பாரத் ட்ரெயின் நீங்கள் கேட்கலாம், 7.5 மணி நேரம் 8 மணி நேரத்தில் சென்னை போயிருக்கு. டைம் வந்து நமக்கு தனிநபருக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க டைம் வந்து ரொம்ப ஒரு நாள் டைம் முக்கியமானது. அந்த டயத்தை
அவங்க கன்சியூம் பண்ணி நல்ல ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. புல்லட் ட்ரெயின்னு ஒன்று விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சென்னை டு ஹைதராபாத்தும் சென்னை டு பெங்களூரும் அது இனிமேல் தான் வரப்போகுது. இனிமேல் தான் வரப்போகுது. அதெல்லாம் வந்ததுன்னா ஜப்பான் சைனாலெலாம் புல்லட் ட்ரெயின் பாசிபிள். அது ஒரு மணி நேரத்துக்கு 400-600 கிலோமீட்டர் 400-500 கிலோமீட்டர் போகுது. அதெல்லாம் வர்றதுக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அடுத்த லெவல் போகணும். அப்புறம் எம்எஸ்சி செக்டாருக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எம்எஸ்எம்இன்னு ஃபுல்லாக சொல்லுங்கள். மைக்ரோ மேக்ரோ எம்எஸ்சிங்கிறதா மைக்ரோ ஸ்மால் மேக்ரோ என்டர்பிரைசஸ், அதுதான் எம்எஸ்சி செக்டார். பெரிய பெரிய இது வந்து ஆர்கனைஸ் செக்டார் அன்ஆர்கனைஸ் செக்டார் 2 இருக்குது. ஆர்கனைஸ் செக்டார்லாம் லிமிடெட் கம்பெனி, அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி அதில் போகும். அது 8,000 கம்பெனி இருக்குது. அதெல்லாம் பெரிய செக்டார், லார்ஜ் கேப் கம்பெனி. ஸ்மால் செக்டார் சின்ன 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 வியாபாரிகள் இருப்பாங்க, சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் எம்எஸ்சி செக்டாரில் வருவாங்க. அவங்க வந்து நேஷ்னல் ஜிடிபியில், நம்ம இந்தியன் நேஷ்னல் ஜிடிபியில் 30% இருக்காங்க. 30% அதில் எம்எஸ்சி செக்டார் தான் ரெவன்யூ நமக்கு கொடுக்குது. அதனால் இந்த கவர்மெண்ட்டும் எம்எஸ்சி செக்டாருக்கு அலோகேஷன் வந்து அதிகமாக ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமானது பிக் கிளைமேட் பெட்டுங்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அடுத்தடி ஸ்டீல் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், பொல்யூஷன் ரொம்ப ஓவராக வரும். இந்த பொல்யூஷனே வராத அளவுக்கு அதுக்கு ஒரு 20,000 கோடியை ட்ராப் பண்ணி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு, ஏன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் டீகேடு. டெல்லியில எல்லாம் வந்து காற்று சுவாசிக்க தகுந்ததா இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபேக்ட்ரியிலிருந்து வரக்கூடிய அந்த புகைகளை எல்லாமே வந்து அந்த நமக்கு அந்த குறிப்பிட்ட மைக்ரான் கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸை பூராமே வந்து கேப்சர் பண்ணுறக்கூடிய மெக்கானிசத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இதில் எஜுகேஷன் செக்டாரில் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு உண்டு பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட்டை கொண்டு போனாங்க. எஜுகேஷன் செக்டாருக்கு நிறையவே ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு நாவலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேர்ள்ஸுக்கான ஒரு ஹாஸ்டல் கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க. இது ஒரு வரவேற்கத்தக்கமான ஒரு வரவேற்பான விஷயம். அடுத்தடி நான் ஏற்கனவே சொன்னபடி பழைய சட்டம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து இந்த வருஷத்தோட முடியுது. அந்த வரக்கூடிய ஏப்ரல் 1/4/2026 நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 தான் நமக்கு ஆக்டாக இருக்கும். அது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி ஏப்ரல் 26 ஸ்டார்ட் ஆகுது. அது சிம்பிளிஃபைடு இன்கம் டேக்ஸாக இருக்கும். அந்த ஃபார்ம்ஸும் ரொம்ப லெகுவாக இருக்கும், லேமேனுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அது இந்த இதுலேருந்து இந்த பட்ஜெட்டில் அது மெயினானது. அந்த ஆக்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ங்கிறது ஒரு தனியாக போன பட்ஜெட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை இந்த தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டு அது சாங்ஷன் ஆகிருக்கு. போன தடவை ஆயிடுச்சு. இந்த தடவை 1/4/2026 அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். சுருக்கமாக அதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா 12,75,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இல்லாமல் தப்பிச்சு கொள்ளலாம். எஸ், கரெக்ட். 12 லட்சம் வரையும் டேக்ஸ் கிடையாது. சேலரியும் பென்ஷன் வரைக்கும் 12,75,000. மற்ற பிஸ்னஸ் மேனுக்கு 12 லட்சம். இதில் இன்னொரு மார்ஜினல் ரிலீஃப்னு ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 12,30,000 வந்துட்டு நான் வந்து அதிகமாக 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம், இப்போ 5% டேக்ஸு, 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் 10% டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா வேண்டாம். இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு செக்டாரை ஒதுக்கி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அது 12,35,000 வரையும் இன்கம் வர்றவங்களுக்கு அந்த மார்ஜினல் ரிலீஃப் ரிபேட்டு கிடைக்கும். அது நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்கள் ஆடிட்டை கலந்து அதை போயிருக்காங்க. இதே இதில் ஓல்டு ரெஜிம் அப்படியே இருக்குது. 5 லட்சம் வரையும் டேக்ஸ் கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஹவுசிங் லோன், இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிபேட்டு, ஹவுசிங் லோனுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன், ஏடிசி, ஹேண்டிகேப், அதெல்லாம் ஓல்டு ரெஜிம் இன்னமும் இருக்குது. எல்லோரும் நியூ ரெஜிமில் தான் டேக்ஸ் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டாங்க. ஓல்டு ரெஜிமில் இந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும், ஏடிசியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களும், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் அதுலேயும்
ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் சின்ன சந்தேகம் சார். இப்போ ஒருத்தர் வந்து நியூ ரிஜிமிக்கு மாறிட்டாரு. அப்போ திடீர்னு இப்போ ஹவுசிங் லோன் போடுறாரு. ஆனா அவர் பழையபடி ஓல்டு ஸ்கீமுக்கு நான் மாறேன்னு வரலாமா? வரலாம். பென்ஷனரும் சேலரி கிளாஸ்ல இருக்கிறவங்களும் வருஷா வருஷம் ஒரு ஸ்கீம்லேருந்து ஒரு ஸ்கீம் போகலாம். பிஸ்னஸ் மட்டும் அவங்க ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணி பீரியட் அப்ரூவல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு தான் ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் போகலாம், நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம் போகலாம். ரெண்டாவது எது லாபமா வருதோ அதுல போய்க்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் கொடுத்துருக்கு. அது பிஸ்னஸ் சேலரியும் பென்ஷனுக்கும் பை டிஃபால்ட்டாகவே போயிடலாம். பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். அடுத்தாடி ஒரு முக்கியமான பிஎஃப் இஎஸ்ஐயில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாளும் பிஎஃப் இஎஸ்ஐயும் எம்ப்ளாய்க்கு பிடிச்சிட்டு அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அதை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு இருந்தது. அது நிறைய கோர்ட்டில் லிட்டிகேஷன் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டுறாங்க எம்ப்ளாயர், அதாவது முதலாளி, அந்த முதலாளி இஎஸ்ஐயும் பிஎஃப்ஐயும் பிடிச்சி லேட்டாக கட்டுறாங்க. லேட்டாக பிடிச்சா அவங்களுடைய கணக்கில் அதை செலவாகவும் எடுக்கிறது இல்லை, அவங்களுக்கு பெனல்ட்டியும் போடுறாங்க. இதனால் ஏகப்பட்ட அப்பீல் இருந்தது. இந்த அப்பீலெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்காக நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டியூ டேட் அந்த எம்ப்ளாயிக்கு, ஓனருக்கு, எம்ப்ளாய்க்கு இல்லை, இவங்க எம்ப்ளாய்க்கு பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச அமௌண்ட்டை பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் இஎஸ்ஐ அக்கௌண்ட்லேயும் கட்டுற டியூ டேட் வந்து அப் டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டேட்டு பார்த்தீங்களா, அது வரையும் கட்டினாலும் எம்ப்ளாயருக்கு பெனிஃபிட் உண்டுங்கிறத இந்த பட்ஜெட்டில் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய வெல்கம் மூவ். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை, ஏற்கனவே தவற விட்டவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் பயன்படுமா? இப்போ இச்சட்டம் இப்போ இருந்தால் ஆரம்பிக்கும். அடுத்தாடி ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் ஊனமுற்று ஆகுது. இதில் கோர்ட்லேருந்து அவார்ட் பண்ணுறாங்க. அந்த அவார்ட் பண்ணுறாங்க, கையோ காலோ உயிரோ போயிட்டு வச்சுக்கோங்களேன், அதில் கோர்ட்லேருந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா அது கம்ப்ளீட் எக்ஸம்ப்டட். ஆனால் இந்த கோர்ட்டு ஆர்டர் போடுற நிறையும் அது லேட்டாக வரும், 4 வருஷம் லேட் ஆகும். அதுக்கு வட்டி அந்த கோர்ட்டிலேருந்து கிடைக்கும். நேஷனல் இன்சூரன்ஸ்லேருந்து வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி இது நாள் வரையும் டேக்ஸபிளாக இருந்தது, இப்போ எக்ஸப்டட்னு கொண்டுட்டாங்க. நல்ல காரியம், வெரி குட் மூவ். எக்ஸப்டட்னு கொண்டு வந்தது மட்டும் இல்லை, டிடிஎஸும் பிடிக்க வேண்டான்ட்டாங்க. டிடிஎஸும் அதுக்கு பிடிக்க வேண்டாம், இழப்பீடு தான் வாங்குறாங்க. மோட்டார் ஆக்சிடென்ட்ல வந்த பணம் டோட்டலாகவே எக்ஸம்ட், இன்ட்ரெஸ்டும் எக்ஸம்ட், லம்சமும் எக்ஸம்ட். வேற சார், அதே மாதிரி இவ்வளோ நாளும் ஒரு குழப்பம் இருந்தது. இந்த மேன் பவர் சப்ளை கான்ட்ராக்ட்னு உண்டு. மேன் பவர் சப்ளை கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனல்னு சொல்லி 10% அவங்களுடைய வந்த வருமானத்தில் டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. 194Jன்னு ஒரு செக்ஷனில், அது 194J வேண்டாம், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி செக்ஷனை மாற்றி 194Cயில் 1% பிடிச்சா போதும்னு அந்த மேன் பவர் சப்ளை கான்ட்ராக்டை செக்ஷனை மாற்றி இந்த தடவை பட்ஜெட்டில் கொண்டிருக்காங்க. இது மேன் பவர் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, மேன் பவர் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆக்ட் ரொம்ப பொருந்தும். அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். 9% இதாகிறாங்க. ஆமாம். அடுத்தது ஒரு முக்கியமான மூவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நாள் வரையும் ஐடிஆர் 1 ஐடிஆர் 2லாம் தாக்கல் பண்ணுறதுக்கு 31 ஜூலை, அப்புறம் ஐடிஆர் 3 4 5 6லாம் 31 ஆகஸ்ட் வரையும், ஒரு மாதம் பிஸ்னஸ் கேஸ்க்கெல்லாம், ஒரு மாதம் நான் டேக்ஸ் ஆடிட் கேஸஸ்க்கு ஒரு மாதம் கூட 31 ஆகஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. டேக்ஸ் ஆடிட் கேஸ்க்கெல்லாம் 30/9 வரையும் ஃபைல் பண்ண வச்சுட்டாங்க. இதில் தவற விட்ட கேஸெல்லாம் முன்னாடி 31 டிசம்பர் லாஸ்ட் டேட் இருந்தது, இப்போ 31 மார்ச் வரையும் வித் ஃபைனோட கட்டலாம் அப்படிங்கிறது ஒரு வெல்கம் மூவ் வந்திருக்கு. இன்கம் டாக்ஸை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தாக்கல் பண்ணுறதுக்கு, திருத்துறதுக்கோ ரிவைஸ் பண்ணுறதுக்கோ 31 டிசம்பர் வரையும் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த டியூ டேட்டு தாண்டி போடுறவங்களுக்கு 1000 ரூபா 5000 ரூபான்னு ஒரு லேட் ஃபீ இருக்குது, அதை கட்டி போட்டுக்கலாம். இது ஒரு வெல்கம் மூவ். இதில் இன்னும் ஒரு பெரிய ஆடிட்டர்ஸ்களுக்கெல்லாம், ஆடிட்டர்ஸ் அக்கௌண்டன்ட் கன்சல்டன்ட்லாம் பெரிய இடத்துல எடுத்திங்கன்னா, டேக்ஸ் ஆடிட் கேஸில் ஒரு நாள் டிலே ஆகி அந்த டியூ டேட்டை தாண்டி ஃபைல் பண்ணால் 75,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. ஃபைன்னா லேட் ஃபீ போடுறாங்க. ஒரு மாதம் கழித்து போட்டால் 1.5 லட்ச ரூபா லேட் ஃபீ போடுறாங்க. இது பெரிய இஷ்யூ. இதுக்கு அவ்வளோ
சார்ட் அக்கௌண்ட் அசோசியேஷன்லேருந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் சார்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், ஃபைல் பண்ணுறது கஷ்டம்னு மறுபடியும் இந்த ஆக்டை ரிவைஸ் பண்ண சொல்லி ப்ரொப்போசல்ஸ் நிறைய பேருக்கு சட்டத்தில் இன்னைய தேதி வரையும் இருக்குது. இனி அமெண்ட்மெண்ட் வருதான்னு பார்க்கணும். இதில் எதுவும் டவுட் இருக்கா சார்? இதில் டவுட் இல்லை. சரி, அடுத்து அப்புறம் டிடிஎஸ் வந்து வெளிநாட்டில் ஒருத்தர் சொத்து விற்கிறாரு, வெளிநாட்டுக்கார என்ஆர்ஐ சொத்து வாங்குறாரு விற்கிறாரு வச்சுக்கோங்களேன், டேனில் டேன் நம்பர் எடுக்கணும்னு கம்பல்சரியாக இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க சொத்து வாங்கினாலும் விற்றாலும் டேன் நம்பர் வாங்கணும். விற்றா பணம் அங்கே போகணும்ல, அவருக்கு டிடிஎஸ் படிக்கணும்ல, டேன் நம்பர் வாங்கி டிடிஎஸ் பண்ணுது. இப்போ தேவையில்லை. வெளிநாட்டில் உள்ளவங்க சொத்து விற்றா பேன் நம்பர் வச்சு டிடிஎஸை பையரே பிடிச்சி கட்டலாம். அப்படிங்கிறது ஒரு வெல்கம் மூவ், அருமையான மூவ். ஏன்னா இது பெரிய என்ஆர்ஐ பார்ட்டி எடுக்கலாம். இந்த டேன் எடுக்கிறது பெரிய தொந்தரவாக இருந்தது, டேன் எடுக்கவே முடியாமல் இருந்தது. டேன் எடுத்து டிடிஎஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இப்போ லெகுவாயிருக்கு இந்த சட்டத்தில். எல்லா மக்களையும் கவனிச்சிருக்காங்க, இந்தியாவுக்கு வெளியே வாழக்கூடியவங்களையும் கவனிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாம் இதில் நீங்கள் எல்லோரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, பட்ஜெட் வாசிக்க ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக விழுந்ததுன்னு பேப்பரில் பார்த்துருப்பீங்க. 10 லட்சம் கோடி காணோம்னு. ஆனால் பட்ஜெட் போட்டு 3ஆவது நாள், இன்னைக்கு 3ஆவது நாள், அந்த விழுந்த வேகத்தில் 1.5 மடங்கு கூடிட்டு. ஆனால் அந்த விழுந்த 10 லட்சம் கோடியை காணோன்னவங்க 15 லட்சம் கோடி மார்க்கெட்டில் கிடச்சிட்டுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இது மார்க்கெட்டு முழுக்க ஸ்பெகுலேஷன். அதில் எஃப்என்டோன்னு ஒன்று இருக்குது. அந்த எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணுறவங்க அவ்வளோ பேருமே ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர்லாம் பண்ணுறாங்க. அந்த அவங்களுக்கு தான் வரியை கூட்டியிருக்காங்க. எஸ்டிடின்னு பேர், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அந்த டேக்ஸை வந்து மைல்டாக கூட்டியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெகுலேஷன் நிறைய பண்ணக்கூடாது, அது ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக. அது வந்து வெல்கம் மூவ் தான். இது பப்ளிக் இன் ஜென்ரலாக பார்த்தா கவர்மெண்ட் வந்து அதில் பப்ளிக் வந்து நிறைய லாஸ் ஆகிறாங்க. யங்ஸ்டரும் போய் லாஸ் ஆகிறாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸும் லாஸ் ஆகிறாங்க. இன்ட்ராடே பண்ணி, எஃப்என்டோ பண்ணி, ஆப்ஷன்ஸ் பண்ணி, ஃபியூச்சர்ஸ் பண்ணி லாஸ் ஆகிறாங்க. அதனால அதை குறைக்கிறதுக்கான ஒரு வரியாக எஸ்டிடியை கூட்டினாங்க. இந்த ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட் தரதெல்லாம் அடிச்சிட்டாங்க. பட்ஜெட்டை தெளிவாக படித்த பிறகு மார்க்கெட்டு இப்போ ட்ரம்ப்போட எஃபெக்ட்னாலையும் தெளிவாக பட்ஜெட் படித்ததுனாலையும் மார்க்கெட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறிட்டு இது வெல்கம் மூவான பட்ஜெட் தான். சரிங்களா? சரியான பட்ஜெட் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம டிஜிட்டல் இந்தியா நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் க்ளவுடு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு நாவல் ஐடியா கொண்டு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. 2047 வரையும் அந்த க்ளவுடு ஸ்டோரேஜில் ஈடுபடக்கூடிய அத்தனை ஸ்டார்ட் அப்புக்கும் இந்தியாவுக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆனால் லாபம் பண்ணாலும் அவங்களுக்கு கட்ட வேண்டாம். அது மாதிரி நம்ம பொதிய மலை இருக்குதுங்களா, பொதிய மலை மேலே ஏறுறதுக்கும் இமாச்சல் மலை மேலே ஏறுறதுக்கும் ஒரு பயிற்சி மையம் உண்டு பண்ணி அதுக்கு பணம் அலோகேட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம பொதிய மலையை அவங்க யோசிக்கிறாங்க. பொதிய மலையில் ஒரு பயிற்சி மையம் வரப்போகுது மலையேற்றத்துக்காக. இமாச்சலில் இருக்குது, இங்கேயும் கொண்டு வராங்க. தேங்காய், முந்திரி, சந்தனம் இந்த உற்பத்திக்கு வந்து இந்த கடலோர மாவட்டத்தில் எல்லாம் தேங்காயும் முந்திரியும் சந்தனமும் உற்பத்தி பண்ணதுக்கு அதிகமாக பணம் அலோகேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அவ்வளோ வேண்டிய உதவிகளை அவங்க செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்தடி வேறு கேட்குறீங்களா சார்? இல்லை, பொருளாதாரத்தை புரிகிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏனென்றால் பொருளாதாரம் அப்படிப்பட்டது. மரம் வச்ச அன்னைக்கே பலன் சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி உடனடியாக இன்னைக்கே நாளைக்கே பலன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு பட்ஜெட் சரியில்லை அப்படின்னு சொல்லி கருத்துக்களை அவசரமாக சொல்றதுல எந்த விதமான தப்பு இல்லைங்கிறது நீங்கள் சொல்றதுலேருந்து புரியுது. இன்னொரு பாயிண்ட் சார், உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பாயிண்ட். இதில் இன்னொன்று இன்கம் டேக்ஸ் சொல்லணுமா, போன வருடம் வரையும் அன்அக்கௌண்டட் மணி அது கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா 60% வரியாக இருக்குது. அன்எக்ஸ்பிளைன்டு இன்கம் அப்படின்னா 60% இருந்தது. அதை இந்த பட்ஜெட்டில் 30% கட்டிட்டு நீ மாட்டில் கேஷாக டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதனால பதுக்கி வச்ச பணமும் சோத்துக்குள்ள இருந்தது எங்கே இருந்த பணமும் உள்ளே வந்து நாட்டோடைய பொருளாதாரத்துக்கு பயன்படும். 30% டேக்ஸை கட்டிட்டு பிளாக்கு ஒயிட் ஆகிடும். டேக்ஸை கட்டினா போதுங்கிறாங்க. இது ஒரு வெல்கம் மூவ். அப்புறம் இன்னொன்று,
ஊனமுற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா, இராணுவத்தில் ஊனமுற்றோர், அவங்களுக்கு ஓய்வூதியத்துக்கு எந்த டேக்ஸும் கிடையாதுன்ட்டாங்க. முன்னாடிலாம் பென்ஷன், இராணுவத்தில் உள்ள பென்ஷனுக்கு வரி உண்டு. இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களுக்கு போரில் ஏதாவது ஒரு நிகழ்வாகி கால் கை ஊனமானாலோ அவங்க பென்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பென்ஷனுக்கு 5 பைசா டேக்ஸ் கட்ட வேண்டாம். ரயில்வேக்கு அவங்க ஒதுக்குற தொகை 3 லட்சம் கோடி பணம் ரயில்வேக்கு மட்டும். அதே மாதிரி மிலிட்ரிக்கு ஒதுக்கின தொகை 11% ஒதுக்கியிருக்காங்க ஜிடிபியில். இது இந்த அளவுக்கு அவங்க வந்து வரவு செலவு திட்டம் போட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வெல்கம் பட்ஜெட். அடுத்து 2047 இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போடப்பட்ட அடித்தளமான பட்ஜெட். அதனால் இந்த பட்ஜெட் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் கருதி சுருக்கமாக இதுவரையும் சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்டு விஷயங்களை கேட்பாங்க. இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்று நம்மளுடைய நிதி ஆலோசகர் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது உண்மையாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் எல்லா விதமான துறைகளும் கவனிக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் இந்த நிதி அறிக்கை பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இது மத்திய பட்ஜெட்டுங்கும் போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானதாகத்தான் அது இருக்க வேண்டும். அதில் வந்து ஒவ்வொரு மாநிலமாக குறித்து கணக்கு பார்க்க முடியாது. ஒரு திட்டத்தினுடைய பயன் என்றால் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்றடைவதாகத்தான் அது இருக்கும். அந்த வகையில் தான் அனைத்துமே வந்து சீராய்வு செய்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இன்னொன்று சொன்னாங்க பாருங்கள், அந்த அன்எக்ஸ்பிளைன்டு மணிக்கு 30% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா எங்கெங்கேயோ காணாமல் போயிருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கொண்டு வந்து நாட்டுக்கு பயன்படுமாறு செய்ய வேண்டும் என்ற அக்கறையும் அதில் தெரிகிறதானே செய்கிறது. கண்டிப்பாக. ஆக குணநாடி குற்றமு நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற வள்ளுவர் பெருமானை தான் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். இதில் உள்ள மெரிட்ஸை பூரா பாருங்கள், இதில் உள்ள டிமெரிட்ஸை பூரா பாருங்கள். பார்க்கும் பொழுது மெரிட்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி பொருளாதார ஆலோசகர் அவர்களுடைய உரையிலிருந்து எனக்கு தெரிய வருகிறது. உங்களுக்கும் அப்படித்தான் புரியப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சூப்பர் சார்.